ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் வரப்போகுது. ஃபெஸ்டிவல்னாலே ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக நாம் செய்வோம். நம்ம பாட்டி காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே பாரம்பரியமாக நாம் செய்கிற ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா அது அதிரசம் தான். அதிரசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக அதிரசம் பிடிக்கும். இந்த அதிரசத்தை பாரம்பரிய முறைப்படி அதே நேரத்தில் ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த படியில் நான் ஒரு படி பச்சரிசி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற பச்சரிசி எங்கள் வீட்டில் விளைஞ்ச அரிசி. அதில் நான் ஒரு படி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அரிசியை ஒரு பவுலில் போட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊறின அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை சுத்தமான காட்டன் டவலில் நல்லா பரப்பி விட்டுருங்க. 10 நிமிஷம் இதை நிழலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் உலர்த்தினாலே போதும். அரிசி ஈரப்பதத்தோடு இருக்கணும், அதனால நிழலில் உலர்த்தி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அரிசியை பார்த்திங்கன்னா உள்ளே ஈரமாக இருக்கும், வெளியில் காஞ்சிருக்கும். இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியை ஜாரில் போட்டு அரைக்கும்போது அந்த மாவு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இதே மாதிரி எல்லா அரிசியுமே அரைச்சி ஒரு பவுலில் இந்த மாவு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க பவுல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1/4 அளவு இருக்கிற மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இந்த படியில் தான் அரிசி எடுத்துக்கிட்டேன், அதனால் இந்த படியில் 1/4 அளவு இருக்கிற மாதிரி வெல்லத்தை பொடிச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நாம் அதிரசத்துக்கு பாகு செய்ய போகிறோம். நான் அரிசி எடுத்த படி இந்த டம்ளரால் 4 பங்கு சேரும். இந்த டம்ளரில் 1/4 அளவு இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நாம் பொடிச்சு வச்ச சர்க்கரையை சேர்த்து அது கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நாம் போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சர்க்கரை கரைசலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை கரைசலில் சின்ன சின்ன கல், மண், தூசி ஏதாவது இருக்கலாம், அதனால் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த சர்க்கரை கரைசல் சுத்தமாக இருக்கும். திரும்ப இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாகு பதம் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். பாகு நல்ல பதமாக இருந்தால் தான் நம்ம செய்கிற அதிரசம் உடையாமல் இருக்கும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். பாகு நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அந்த பாகு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விடுங்க. இந்த பாகு கரைஞ்சிச்சின்னா இன்னும் பாகு பதம் சரியாக வரலன்னு அர்த்தம். கரையாமல் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி சாஃப்டாக கையில் உருட்டை வந்துச்சுன்னா இது சாஃப்ட் பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அடுப்பில் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா டங்குன்னு கல் உழுவுற மாதிரி சத்தம் கேட்கும். அதுக்கு பேர் கல் பதம். பாகு கல் பதம் ஆயிடுச்சுன்னா அதிரசம் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால இது மாதிரி சாஃப்டாக இருக்கும்போதே பாகை அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. நாம் பொடிச்சு வச்சுருக்க அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே நேரத்தில் எல்லா பாகையும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் செய்கிற பாகோட பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற அதிரசம் நல்ல சாஃப்டாக இருக்கும். இதில் சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சூடாக இருக்கிறதுனால கொலக்கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரும்போது இந்த மாவு அதிரசம் தட்டுறதுக்கு பதமாக இருக்கும். மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் நெய் தடவி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுருங்க. இந்த மாவை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சுருங்க. இந்த மாவில் உடனே அதிரசம் செய்கிறத விட ஒரு நாள் கழித்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மாவை 2 பாத்திரத்தில் பிரித்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தை வெளியில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு மாவை எடுத்து காமிக்கிறேன். இதை நான் நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். மாவை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவு இப்போ தட்டுற பதத்துக்கு இருக்குது. கையில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ தடவிட்டு இந்த மாவை நான் தட்டுற மாதிரி தட்டி இப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாம்.
எங்கள் அம்மா என்னோடய பாட்டி எல்லாமே இப்படி கையில் தான் தட்டுவாங்க. கையில் தட்டி பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி இந்த இலையில் நான் தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் நான் தட்டுற மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சூடான எண்ணெயில் நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை போட்டு பூரி எப்படி நம்ம சுடுவோமோ அதே மாதிரி இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பூரி எப்படி நல்லா உப்பி வருமோ அதே மாதிரி இந்த அதிரசமும் நல்லா உப்பி வரும். அடுப்பை எப்பொழுதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதிரசம் மேலேயும் மாவு நல்லா வெந்திருக்கும், உள்ளேயும் உங்களுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இந்த அதிரசத்தில் நிறைய ஆயில் இருக்கும். அதனால் இன்னொரு கரண்டியை அந்த அதிரசம் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆயில் எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு கடையிலலாம் அதிரசம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஓட்டை போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி ஓட்டை போட்டு கூட நீங்கள் வீட்டில் செய்யலாம். மேக்ஸிமம் வீட்டில் செய்யும்போது ஓட்டை போட்டு செய்ய மாட்டாங்க, கடையில் தான் அது மாதிரி செஞ்சுருப்பாங்க. இது மாதிரி ஓட்டை போட்டு நீங்கள் செஞ்சால் கூட கடையில் நம்ம எப்படி அதிரசம் வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாவை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 4-5 வாரத்துக்கு கெட்டு போகாது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பாட்டி செஞ்ச அதிரசத்தை நம்ம வீட்டில் ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதிரசம் செஞ்சு சாப்பிடுங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.